ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி ப்ரௌன் கேரி பேக் வச்சு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேஸ்ட்டான பாக்ஸஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அது மேலே நம்ம செலோஃபேன் டேப் ரேப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டேப் யூஸ் பண்ணும்பொழுது எந்த டேப் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் டபுள் டேப் மட்டும் வேணாம். ஸோ செல்லோ டேப் இல்லைனா இந்த மாதிரி ப்ரௌன் டேப் இல்லை வேறு ஏதாவது பேப்பர் டேப்ஸ் இருந்தால் கூட அதை ஒட்டணும். ஆனால் அது ஒட்டும் பொழுது எப்படி ஒட்டணும்னா, நீங்கள் கரெக்டாக டாப் டு பாட்டமாக அப்படி சைடில் ஒட்டணும், சரிங்களா? ஸோ இப்போ எப்படின்னா, டாப் ஒரு சைடு, அதுக்கப்புறமா பாட்டம், அதுக்கப்புறமா இன்னொரு சைடு. ஸோ தட் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் செல்லோ டேப் ஒட்டாத இடமா இருக்கும், சரிங்களா? ஸோ டாப் 2 சைடு, அதுக்கப்புறமா பாட்டம். ஸோ தட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு செல்லோஃபேன் டேப் ஒட்டாத இடமா இருக்கணும், சரிங்களா? ஸோ 2 சைடு மட்டும் இப்போ நம்ம செல்லோஃபேன் டேப் ஒட்டாமல் அப்படியே வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா, சுற்றி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்படியே சுற்றி விடணும், சரிங்களா? ஸோ இருக்கிற 1 2 3 4 சைட்ஸ் நம்ம சுற்றியாச்சு. ஸோ இந்த பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் 6 சைட்ஸ். அதில் 4 சைட்ஸ் சுற்றிட்டு மீதி 2 பக்கம் மட்டும் நம்ம சுற்றாமல் இருக்கோம், சரிங்களா? அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒட்டாத சைடு இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் என்ன பண்ணுறோன்னா 3 சைட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது டாப் அண்ட் பாட்டம், அப்புறம் ஒரு சைடு மட்டும் நைஃப் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி கட் பண்ணி எடுக்கும் பொழுது இது எந்த மாதிரி நமக்கு கிடைக்கும்னா, ஒரு டோர் திறக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ ஒரு பக்கம் மட்டும் அட்டாச் ஆகிருக்கும், மீதி இருக்கிற எல்லா பக்கமும் நமக்கு ஓப்பனாக அப்படி வரும். ஸோ டாப் அண்ட் பாட்டம் நமக்கு ஸ்டிஃபாக வேணும் அப்படின்றதுனால தான் இந்த செல்லோ டேப் அப்படின்றத நம்ம ஒட்டியிருக்கோம், சரிங்களா? ஸோ சைட்ஸ் நமக்கு ஃப்ளோட்டிங்காக இருக்கும். அதனால் இப்போ இந்த ப்ரௌன் கேரி பேக்கை எடுத்துகிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போது இந்த பாக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ரௌன் பேக் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஒட்ட போகிறோம், சரிங்களா? யூஸ்வலாக இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி போட்டுருவோம், இல்லை வேறு ஏதாவது பொருள் ஸ்டோர் பண்ணி கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்து அப்புறம் தூக்கி போட்டுருவோம். ஆனால் ரொம்ப நாளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பொருள் தான் இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ரௌன் பேக் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு அடிஷ்னல் எய்டு மாதிரி இது நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ இதை நம்ம கட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, பேட்சாக இதில் ஒட்ட போகிறோம். எய்தர் நீங்கள் பீஸாக இதை பேப்பராக நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டலாம், இல்லைனா அப்படியே அது சைஸுக்கு, அதாவது இந்த பாக்ஸ் சைஸுக்கு நீங்கள் அப்படியே அந்த ப்ரௌன் பேக்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் இதில் ஒட்டலாம், சரிங்களா? ஸோ எய்தர் நீங்கள் பீஸாக கட் பண்ணி ஒட்டலாம். அப்படி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும், இல்லைனா இந்த மாதிரி பல்காகவும் நீங்கள் ஒட்டிக்கலாம், சரிங்களா? ஸோ ரெண்டுமே பண்ண முடியும். அப்படின்றதுனால தான் இந்த கிராஃப்டில் ரெண்டுமே உங்களுக்கு நான் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லா சைட்ஸும் ஒட்டுறதுக்காக இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி கட் பண்ணும் பொழுது நீங்கள் பீஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேட்டர்ன் மாதிரி வரும். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி இருந்தால் தண்ணியில் கொஞ்சம் நீங்கள் இதை லைட்டாக தொட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் நல்லா ஒட்டுறது கிடைக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக நம்ம எல்லா பக்கமும் இதை ஒட்டியாச்சு. இப்போ டாப் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டரில் இந்த மாதிரி சிசர் இல்லை வேறு ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஹோல் க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பாட்டம் ரீஜன்லையும் பார்த்தோன்னா இதே மாதிரி சிசர் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவலாக ஒரு ஹோல் சென்டரில் க்ரியேட் பண்ணோம். ஸோ டாப் அண்ட் பாட்டம் நமக்கு சென்டரில் ஹோல் இருக்குது. அடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் 4 ஸ்டிக்கை ஒன்றா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கொஞ்சம் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வரா மாதிரி ஸ்டிஃபாக ஒட்டியிருக்கேன். நீங்கள் பேப்பர் ரோல் இருக்கு இல்லையா, அது கூட ரோல் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி இன்னொரு பக்கம் வரா மாதிரி நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லென்த் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் ரோல் இல்லைனா ஸ்ட்ரா இல்லைனா ஏதாவது குச்சி இல்லை தொடப்ப குச்சி 4 ஒன்றா சேர்த்து கூட நீங்கள் அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு பெயிண்டிங் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சிருங்க. ஸோ இந்த ப்ரௌன் கலர் பார்த்திங்கன்னா நல்லா உட் ஃபினிஷ் மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்து பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் எடுத்துகிட்டு ப்ரஷில் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சட்டிலாக நம்ம இதில் அப்படியே த்ரோ பண்ணி பெயிண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும் பொழுது நமக்கு அழகான ஒரு பேட்டர்ன் பேப்பர் எஃபெக்டில் கிடைக்கும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெதர் லுக் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ ப்ரஷ் எடுத்துகிட்டு நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி ஸ்மூத் பெயிண்டிங் பண்ணாமல் ஜஸ்ட் இதில் டேப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லா பாக்ஸினுடைய எல்லா பக்கத்துலேயும் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க.
அடுத்து கோல்டு பெயிண்ட், இயர்பட்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இயர்பட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கோல்டு கலர் வச்சு அப்படியே பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் ஒரு இயர்பட்டை வச்சு இன்னொரு இயர்பட்ஸை இதே மாதிரியே நீங்கள் அழகாக ஃபுல்லாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கம்ப்ளீட்டாக இருக்கிற எல்லா இயர்பட்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் கலர் பெயிண்ட் அடித்து இப்படி காய வச்சு எடுத்துடலாம். அடுத்து சிசர் யூஸ் பண்ணி இதை நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு பக்கமும் அந்த பட்ஸ் தெரியுது இல்லையா, அந்த இடம் மட்டும் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற பிளாஸ்டிக் பைப் இருக்குல்ல, அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ மொத்தமாக நம்ம இந்த இயர்பட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம காய வச்சு எடுத்துருக்க அந்த பேட்டர்ன்டு பாக்ஸை இப்போ எடுத்துட்டோம். இதோட சைட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி எல் ஷேப்புக்கு ஃபேப்ரிக் க்ளூ இல்லைனா வந்து வேறு கம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டர்லேயும் இதே மாதிரி கம்மை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இயர்பட்ஸையும் இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிடணும். ஸோ இருக்கிற 4 கார்னர்ஸ்லேயுமே இதே மாதிரியே இந்த பட்ஸ், அதாவது கோல்டன் பெயிண்டட் பட்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டுறோம். ஸோ இப்படி ஒட்டும் பொழுது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரியே அடுத்து நம்ம சென்டர்லேயும் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இயர்பட்ஸினுடைய அந்த காட்டன் ரீஜன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஃப்ளார் ஷேப்பில் அழகாக நம்ம அடுக்கி ஒட்ட போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு கொஞ்சம் நிறையா பட்ஸ் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக இதில் எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒட்டலாம். ஒட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பட்ஸோட இன்னொன்று அப்படியே அட்டாச் ஆகிற மாதிரி ஒட்டினீங்கன்னா தான் இந்த ஃப்ளார் ஷேப் உங்களுக்கு அழகாக வரும். ஸோ இதே மாதிரி 3 ரீஜனில் ஒட்டியாச்சு. அடுத்து தேவையில்லாத வாட்டர் பாட்டில் கேப் இல்லை வேறு ஏதாவது பொருள் கேப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வாட்டர் பாட்டில் கேப் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டினுடைய அந்த பாட்டில் கேப் இருக்கு இல்லையா, அதுவே எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து கோல்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அடுத்து நம்ம இந்த பட்ஸ் எல்லாம் காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு உள் பக்கத்தில் டெக்கரேஷனுக்காக நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் ஒட்டலாம். என்கிட்ட இந்த செயின் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஒட்டுறேன். உங்ககிட்ட டெக்கரேஷனுக்கு எந்த பொருள் இருக்கோ அதை நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லை இந்த செயின் ஸ்டோனே இருக்குன்னா அதை ஒட்டிட்டு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதனுடைய லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நமக்கு ப்ரொஃபஷ்னல் லுக் வந்து கிடச்சிடும். ஸோ கடையில் வாங்குகிற மாதிரியே உங்களுக்கு அழகான ஒரு ஹேண்ட்மேட் பாக்ஸ் மாதிரி இது கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோன்ஸை நம்ம சென்டரில் ஒட்டிடலாம். நான் சொன்ன மாதிரியே இந்த ஸ்டோன்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் பண்ணுறது நல்லது. சரிங்களா? உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சே பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நான் இப்போ டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இதே மாதிரி வைலட் கலர் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம எடுத்துகிட்டு இந்த மேலே இயர்பட்ஸ் 3 ஒட்டணும் இல்லையா, அதுக்கு சைட்ஸில் இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். இது 4 பக்கமும் இதே மாதிரியே நம்ம ஒட்டிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸ்க்கு சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன்லேயும் நம்ம இந்த வைலட் ஸ்டோனை ஒட்டிடலாம். ஸோ கலர் காம்பினேஷன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஆரஞ்சு கலரில் பாக்ஸ் பண்ணலாம், இதே மாதிரியே பிங்க் அண்ட் வைலட்லேயும் பண்ணலாம், ஒயிட் அண்ட் பிளாக்ல பண்ணலாம், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூடி இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது ஒரு வெப் மாதிரி, சிலந்தி வலை இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம அழகாக இதிலே பண்ணுறோம். ஏன்னா கார்னர்ஸில் மட்டும் ஒட்டினோன்னா அது பிஞ்சு வந்துடும். அதனால் சென்டர்லேயும் இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இப்போது இதில் வந்து இதை நல்லா ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸ்டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இதுக்கு சுற்றியும் நம்ம இந்த ஸ்டோன் டெக்கரேஷன் அப்படின்றத பண்ணிடுறோம். இப்போது டாப் ரீஜன் பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்காக ரெடியாக போகுது. ஸோ அதுலேயும் நம்ம 4 கார்னரில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அண்ட் பட்ஸ் ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இல்லைனா பேப்பர் ரோல் இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி வைலட் கலர் அடிச்சுட்டு ஃபெவிபாண்டு நீங்கள் இந்த மாதிரி ஓரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பர் ரோலோ இல்லை ஸ்டிக்கோ இல்லைனா வந்து தென்னங்குச்சி இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துகிட்டு அதுக்கும் இதே மாதிரி வைலட்டில் கலர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அதுலேயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு இதில் ஒட்டுனீங்கன்னா அந்த பார்டர்ஸ் கார்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நீட் ஃபினிஷாக இருக்கும். சரிங்களா? ஸோ பர்ஃபெக்ட் ஃபினிஷாக இருக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்னொரு மூடி எடுத்துக்கோங்க. இதர் வாட்டர் பாட்டில் இல்லை பெயிண்ட் மூடி எது வேணாலும் இருக்கலாம். அதை எடுத்துகிட்டு அதுலேயும் இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த வாட்டி இந்த த்ரெட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் இல்லை 14 சென்டிமீட்டர் கட் பண்ணிவிட்டு இதை வந்து சென்டரில் இது நடுவில் இப்படி வச்சிட போகிறோம். சரியா? இந்த கேப் வச்சு நம்ம மூடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த த்ரெட் வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மூடி எடுத்துகிட்டு இது மேலே நம்ம ஒட்டிடணும். ஸோ இது எதுக்குன்னா இந்த பாக்ஸுக்கான ஒரு லாக்
ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அழகாக நம்ம இந்த பாக்ஸை இப்போ லாக் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த கேப்புக்கும் சுற்றி நம்ம என்ன பண்ணுறோன்னா டெக்கரேஷன் பண்ணுறோம். அதையும் இந்த ஸ்டோன்ஸ் வச்சே பண்ணிடுறோம். ஸோ இந்த வயலட் ஸ்டோன் வச்சு கம்ப்ளீட்டாக இதுக்கும் நம்ம அழகாக கம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். இருக்கிற பொருள் வச்சு பண்ணுங்கள். இப்போ மேலே இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கோல்டு பெயிண்ட் வச்சு இந்த பெடிலைட் அதெல்லாம் தெரியுது இல்லையா? ஸோ அதெல்லாம் மறைச்சிட்டு ரொம்ப அழகாக இதை மாற்றுறதுக்கு அட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக இந்த ஸ்டோன்ஸை வந்து நான் ஒட்டுறேன். ஸோ கோல்டு அல்லது சில்வர் ஸ்டோன் இருந்தாலும் ஓகே, ஒயிட் ஸ்டோன், கோல்டு ஸ்டோன் எதுவாக இருந்தாலும் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள் லுக் எவ்வளோ ரொம்ப அப்படியே பிரகாசமாக இருக்குது இல்லையா? ஸோ சூப்பரான ஒரு நீட் லுக்கில் ஒரு லாக்கோடு நம்ம இந்த பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த குச்சியை வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த குச்சியை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பேங்கிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பேங்கிள்ஸை இந்த மாதிரி நம்ம இதில் அட்டாச் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் இப்படியே வந்து தரையில் வைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு குச்சி அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணலாம். பட் இது அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அப்போ இந்த குச்சி தேவைப்படும். சரிங்களா? ஸோ அழகாக வந்து இப்போ ஒரு பேங்கிள் பாக்ஸ் நமக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ செவுத்தில் நீங்கள் இந்த மாதிரி நேராக ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு இந்த குச்சி கண்டிப்பாக அவசியம் தேவைப்படும். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான அழகான பேங்கிள் ஆர்கனைசர் அதுவும் கடையில் இருக்க மாதிரியே வீட்லேயே பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாக்ஸ், அதுக்கப்புறம் ப்ரௌன் பேப்பர், அதாவது அந்த கேரி பேக் ப்ளஸ் பாட்டில் கேப்ஸ், இயர்பட்ஸ், அதுக்கப்புறமா ஸ்டோன்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் கம், இதெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கூடவே கொஞ்சம் ஸ்டிக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சே ரொம்ப சிம்பிளான அழகான ஒரு பேங்கிள் ஆர்கனைசர் பண்ணியிருக்கோம். இதை யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், இல்லை நீங்களே வீட்டில் பண்ணி அழகாக உங்கள் ஷோ கேஸ்லேயே வச்சுக்கலாம். இந்த கிராஃப்ட் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க.